ஓம் சக்தி. அன்னை அருளிய வேள்விகள். வேள்வி பூசையின் மகத்துவம். இந்து மதத்தில் 3 வழிபாட்டு முறைகள் பொதுவாக இருந்தன. வேத மரபை தழுவிய வைதிக முறை, திராவிடர்களின் மரபை தழுவிய ஆகம முறை, சித்தர்கள் யோகிகள் மேற்கொண்ட தாந்திரிக முறை என்பன. வைதிக முறை ஒரு வேள்வி குண்டம் அமைத்து தெய்வங்களை வேண்டிக்கொண்டு அவற்றிற்குரிய மந்திரங்களை சொல்லி அக்கினி வளர்த்து அத்தெய்வங்களுக்குரிய படையல்களை வேள்வி குண்டத்தில் ஆவுதியாக அளிப்பது வைதிக முறை. ஆகம முறை ஒரு தெய்வ விக்கிரகத்தை நிறுவி தோத்திரங்கள் சொல்லி மலரிட்டு அர்ச்சனை செய்வது ஆகம முறை. தாந்திரிக முறை சக்கரங்கள், மண்டலங்கள், நியாசங்கள், முத்திரைகள், மந்திரங்களுடன் தெய்வங்களை வழிபடுவது தாந்திரிக முறை. ஒரு காலத்தில் இவை தனித்தனியே பின்பற்றப்பட்டு வந்தன. காலப்போக்கில் இவை 3ம் ஒன்றுடன் ஒன்று கலந்துவிட்டன. இன்று திருக்கோவில் கும்பாபிடேகங்களிலும் கோயில் வழிபாட்டிலும் மேற்கண்ட 3 வகை வழிபாட்டு முறைகளும் கலந்தே உள்ளன. அன்னை ஆதிபராசக்தி இந்த அவதார காலத்தில் பண்டைய வேள்விகளில் இருந்த தகாத அம்சங்களை நீக்கி இந்த யுக தர்மத்திற்கு தக்கபடி பஞ்சபூதங்களை வழிபடும் இயற்கை வழிபாடாக வேள்வி பூசைகளை அறிமுகப்படுத்தினாள். அது மட்டுமன்றி வேள்விகளின் மகிமையை தன் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் புரிய வைத்தாள். ஒவ்வொரு விழாவையொட்டியும் வேள்வி. நம் சித்தர் பீடத்திலும் எந்த ஒரு விழா நடந்தாலும் ஒவ்வொரு விழாவின் போதும் வேள்வி நடத்தப்படுகிறது. மன்றங்களிலும் வீடுகளிலும் வைத்து பூசை செய்யுமாறு சொல்வாள். அன்னை ஒரு முறை குறிப்பிட்டாள், ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்களின் போக்கில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவரவர் இன்ப துன்பங்களுக்கும் தொடர்பு உண்டு. அவரவர் ஊழ்வினைக்கும் தொடர்பு உண்டு. அவரவர் கைரேகைகளில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து இவ்வுண்மைகளை அறியலாம். எனவே அவ்வப்போது மாறி வரும் கிரக நிலைகளுக்கு ஏற்ப இங்கு வேள்வி செய்யப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வேள்வியிலும் கலந்து கொண்டு கலச விளக்கு வாங்கிச் சென்று பூசை செய். உள்ளுணர்வோடு செய்யும் பூசைக்கேற்ப உன் பாவ சுமை குறையும் என்று அன்னை சொல்லி காட்டினாள். மழைக்கரு உயிர்க்கும் அழல் திகழ் அட்டில் என்கிறார். புகை, ஜோதி, நீர்த்துளி, காற்று இவற்றின் சேர்க்கையே மேகம். அந்த 4ன் சேர்க்கை இருந்தால் மட்டுமே மழை பொழியும். இந்த 4ஐயும் ஒரு சேர கூட்டுவிற்கும் சக்தி வேள்விற்கு உண்டு என்கிறார் கவி காளிதாசர். சமண மதத்தவரும் சமண துறவிகளும் ஒரு காலத்தில் வேள்வி பூசைகளை நிந்தனை செய்து வந்தனர். ஆயினும் சிலப்பதிகாரம் பாடிய சமணத்துறவி இளங்கோவடிகள் வேள்விச்சாலை பற்றி குறிப்பிடும்போது சாதாரண மேகங்களை சூழ்கொண்ட மழை மேகங்களாக மாற்றும் சக்தி படைத்த யாகசாலை என்று இதற்கு பொருள். சாதாரண மேகங்களை சூழ்கொண்ட மழை மேகங்களாக மாற்றும் சக்தி படைத்த யாகசாலை என்று இதற்கு பொருள். இதிலிருந்து தெரிவது என்ன? வேள்வி பூசையால் மழையை கொண்டு வரலாம் என்று தெரிகிறது அல்லவா? வேள்விகள் மூலமாக தனி மனிதனுக்கும் நன்மை நடைபெறுகிறது. சமுதாயத்திற்கும் நன்மை கிடைக்கிறது. உலகத்திற்கும் நன்மை கிடைக்கிறது. அண்டங்களில் ஏதோ ஒரு சில பகுதிகள் திருத்தம் அடைகின்றன. இந்த யாகத்தின் மூலமாக இந்த பூலோகத்தையும் வான மண்டலத்தையும் சுத்தப்படுத்துவேனாக என்று ரிஷி ஒருவர் ரிக்வேத பாடல் ஒன்றில் கூறுகிறார். ஆதலின் வேள்வி பூசைகளால் வான மண்டலம் சுத்தப்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வேள்வி பூசையும் வேள்வி புகையும் உதவுகின்றன. உடல் நோய்கள் நீங்க வேள்வி புகையும் வேள்வி சாம்பலும் உதவுகின்றன. வேள்விகள் மூலமாக மறைந்துளவும் தெய்வ சக்திகள் திருப்தி அடைகின்றன, பசி ஆறுகின்றன, ஊட்டம் பெறுகின்றன, ஊக்கம் பெற்று நன்மை புரிகின்றன. மறைந்துளவும் அசுர சக்திகள், தீய சக்திகளின் ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேள்வி பூசைகள் மூலம் தெய்வ சக்திகளுக்கும் மனித குலத்திற்கும் பரஸ்பர உதவிகள் பரிமாற்றப்படுகின்றன. கோள்களின் சுழற்சியால் ஏற்படும் தீய விளைவுகளின் பாதிப்பை தடுக்க யாகங்கள் உதவுகின்றன. வீட்டை சுற்றி கலச தீர்த்தம் தெளிப்பதன் மூலம் அவரவர் குடும்ப ஊழ்வினை நீங்கும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட விளக்குகளை வீட்டில் ஏற்றி வழிபடுவதால் லட்சுமிகரம் வந்து வாய்க்கிறது.
ஏவல் பில்லி சூனிய தொல்லைகள் நீங்க வேள்வி பூசைகள் உதவுகின்றன. தனி மனிதனின் உடல், மனம், ஆன்மா இவற்றிற்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. நம் சித்தர் பீடத்தில் முறைப்படி உலக நலம் கருதிய வேள்விகள், நகர நல வேள்விகள், குடும்ப நல வேள்விகள் நடத்தப்படுகின்றன. இவை தவிர புதுமனை புகுவிழா, திருமண வேள்வி, வளைகாப்பு, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், காதணி விழா, மங்கள நீராட்டு விழா, கால்கோள் விழா, மணி விழா, சவ அடக்கம், 16ஆம் நாள் காரியம், நீத்தார் நினைவு நாள் ஆகிய சடங்குகள் அருள் திரு பங்காரு அம்மா அருளிய விதிமுறைப்படி முறைப்படி பயிற்சி பெற்ற நம் வேள்வி குழுவினரால் ஆங்காங்கு நடத்தி வைக்கப்படுகின்றன. சக்திகள் இல்லத்திலே ஆண்டிற்கு ஒருமுறையாவது அம்மா அருளிய இப்பேற்பட்ட இந்த வேள்விகளை நடத்துவது மிகவும் பெரிய புண்ணியம், பாக்கியம். அன்னையின் பேரருள் நமக்கு கிட்டும். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.